Hey guys, welcome back. இப்போ நம்ம கிட்ட ASUS ல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண TUF T500 அப்படின்ற ஒரு கேமிங் டெஸ்க்டாப் இருக்கு. இது டெஸ்க்டாப்னு சொல்ல முடியாது, லேப்டாப்னு சொல்ல முடியாது, ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட் இது. ஸோ அது ஏன் ஹைப்ரிட் அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் வந்து லேப்டாப்போட ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு ஃபுல் சைஸ் டெஸ்க்டாப்போட ஜிபிஓ வந்து இதில் இருக்கு. ஸோ இந்த TUF T500ஓட அன்பாக்சிங், இனிஷியல் இம்ப்ரெஷன், யாருக்கு சூட் ஆகும், என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கே அவைலபிளாக இருக்கும், யார் அவாய்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக், மற்ற கேட்டகரி மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, பிசி ரிலேட்டட் டீல்ஸுமே வந்து ரெகுலர் பேஸில் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ASUS TUF கேமிங் டெஸ்க்டாப் அப்படின்ற வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் ஒரு மவுஸ் இருக்குது, பிரைடட் கேபிளோடு வருது. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்லாம் இருக்குது. அண்ட் தென் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ஒரு மினி சைஸ் டெஸ்க்டாப் இருக்குது. அண்ட் கீபோர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்துடுது. ஸோ கீபோர்டுமே வந்து பிரைடட் கேபிளோடு வருது. ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு மினி சைஸில் தான் இருக்கும். இது பக்கத்தில் நிற்கும் போதே வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த அளவுக்கு அந்த ஹைட் இருக்குது அப்படின்றது. கேபினட் டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இந்த பிசியோட வெயிட் வந்து 5.9 kg இருக்குது. அண்டர் 6 kgக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் கேபினெட் மாதிரி வந்து நமக்கு பெருசாக இருக்காது. இதில் வந்து ATX மதர் போர்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து கஸ்டம் மேடு மதர் போர்டு நம்ம லேப்டாப்பில் எப்படி பார்ப்போம், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதர் போர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் எம்பெட் பண்ணியிருப்பாங்க. சிமிலரான செட்டப் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ லேப்டாப்போட ப்ராசர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெடிக்கேட்டடாக வந்து ஜிபி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு SMPS இருக்குது. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ள லேஅவுட்டே வந்து நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்து RGB லைட்டிங் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக வந்து எல்லோ கலர் லைட்டிங் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து பிசி நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா ஆர்மரி கிரேட் ஆப்குள்ளே நம்ம அந்த லைட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி RGB லைட்டிங் செட்டப். அது டாப்பில் வந்து நமக்கு அந்த பவர் பட்டன் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, 2 டைப் A போட்டு ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டைப் A போர்ட்டுக்கு வந்து இந்த சிஸ்டமில் வந்து நமக்கு பஞ்சமே இல்லை. பேக் சைடில் அடிஷ்னலாக இன்னொரு 4 டைப் A போட்டிருக்கு. பேக் சைடில் வந்து டாப்பில் HDMI போட்டு, அது கீழே வந்து DP போட்டிருக்கு. 4 USB டைப் A போட்டு LAN போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து நமக்கு ஆடியோ போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்துன்னா கிராஃபிக் கார்டோட போர்ட்ஸு, DVI போட்டு HDMI அண்ட் DP போர்ட்ஸ் இருக்குது. பாட்டமில் வந்து பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிசியில் வந்து 330 வாட் 80+ பிளாட்டினம் சர்டிஃபைட் PSU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேப்டாப் CPU இருக்கிறதுனால பெருசாக வந்து பவர் கன்சியூம் பண்ணாது. பட் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் GPU எதாவது அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக TGP கன்சியூம் பண்ணுறக்கூடிய அந்த 4050 4060 GPUக்கு எல்லாமே வந்து நம்ம SMPSமே வந்து சேர்த்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி வந்து நம்ம மூவ் ஆர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ ஆக்சிடென்டலாக வந்து எதுவும் பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பெட்டர் டியூரபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக மிலிட்ரி கிரேட் 8 சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக காப்பர் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் பைப்ஸோட சைஸ்மே வந்து இந்த வாட்டி என்லார்ஜ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் கூலிங் சிஸ்டம் இருக்குது. 90 mm ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரை வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக மினிமலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேபினட்டோட சைஸ்மே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். டெஸ்க்டாப்பில் ஏதாவது நம்ம ப்ளேஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்த்தோன்னா Intel Core i5 13th Gen 13420H ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் கிரேட் ப்ராசர் தான் இது. ஜென்ரலாக மிட் ரேஞ்ச் லேப்டாப்ஸில் வந்து இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி ரொம்ப காமனாக பார்த்துருப்போம். இது வந்து 8 core 12 thread ப்ராசர், 4 பவர்ஃபுல்லான கோர்ஸும் 4 எஃபிஷியண்டான கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிசியில் வந்து 16GB DDR5 ரேமும் 1TB SSD வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேம்க்கு வந்து டுவல் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் வந்து ரேம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து Windows 11 ஹோம் வெர்ஷன் வந்து வருது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட் இருக்குது. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து Wi-Fiல வந்து நான் எதுவும் இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது. அண்ட் டெடிக்கேட்டடாக வந்து LAN போர்ட்மே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த பிசியில் மல்டிபிள் பெஞ்ச் மார்க்குமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு டீசெண்டாக சாட்டிஸ்ஃபேக்டரியான ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது. பட் ரொம்ப பியூர் ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பிசி கிடையாது இது. ஸோ என்னோட பிசியில் ரெகுலராக என்ன யூசேஜ் இருக்குது, சிமிலரான யூசேஜ் வந்து இந்த பிசிலையுமே வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து ஃபோட்டோஷாப்பும் ஃபில்மோரா தான். ஸோ அந்த ஃபோட்டோஷாப் ஃபில்மோராவுமே வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த பிசி யூஸ் பண்ணி எடிட் பண்ணது தான். ஃபஸ்ட் திங் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் டைம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. SSDயோட
பெஞ்ச்மார்க் ஸ்கோர் மட்டும் இம்ப்ரெசிவாக இல்லை, பட் ரியல் வேர்ல்ட்லேயுமே வந்து டேட்டா பல்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான ஸ்பீச் வந்து கிடைக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க்குமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடிட்டிங்னு பார்த்தோன்னா 1080p வீடியோ எடிட்டிங்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் 4K வீடியோ எடிட்டிங் அப்படின்னா டைம்லைன் லேக் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். 1080p வீடியோ எடிட்டிங்க்கு டைம்லைன் லேக் வந்து ரொம்ப பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணல. ரெண்டரிங் ஸ்பீட் கூட ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரெகுலர் யூசேஜாக இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப இன்டென்ஸாக வந்து நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3050 6GB VRAM இருக்குது. ஸோ ஒரு சில பெஞ்ச்மார்க் சைட்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். Cinebench R23 Geekbench 6ல் CPU ஸ்கோர்ஸ்மே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கேமிங்னு பார்த்தோன்னா CPU பவுண்ட் கேம்ஸ் ஆனால் ராக்கெட் லீக் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருந்தோம். ராக்கெட் லீக் அரௌண்ட் 40 to 45 FPS வந்து கிடைக்குது. பட் கேம் பிளே என்னமோ வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ GTA 5 எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். GTA 5 ஃபுல் HD ரெசல்யூஷன் ஹை கிராஃபிக்ஸில் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. பட் இது வந்து ஒரு பியூர் ஹார்ட் கோர் கேமிங் டிவைஸ்னு சொல்ல முடியாது. பட் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு ASUSலேருந்து 1 year ஆன்சைட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இது இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணப்போ 85,000 என்னமோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ASUS சைட்டில் 79,990 வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக அமேசான்லேயுமே வந்து இந்த டெஸ்க்டாப் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ASUS லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சேல் டைம் அப்படின்னாலே வந்து 10-15,000 ருபீஸ் வந்து ஈஸியாக அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வந்து நம்ம கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த பிசியை வந்து இனிஷியலாக இப்போ அந்த 80,000 வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஃபீல் ஆகுது. மேபி ஃபியூச்சரில் சேல் டைமில் வந்து ப்ரைஸஸ் எதாவது கம்மியாச்சு, ஒரு 60 to 65,000லாம் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸிங்காக தெரியும். ஸோ இந்த டெஸ்க்டாப்போட கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவுமே வந்து நமக்கு அந்த பாக்ஸில் வந்துடும். இது ஒரு மெம்பரைன் கீபோர்ட், நல்ல ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. சோஃபார் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ASUSோட கேமிங் மவுஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ RGB லைட்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சென்டராக வந்து DPI சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. DPI சுவிட்ச் யூஸ் பண்ணி வந்து நம்ம DPIஸ்மே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மவுஸ் அண்ட் கீபோர்டுக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பட் இந்த PC வந்து நீங்கள் 80,000 கொடுத்து இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு UPS மானிட்டர்லாம் வந்து சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக 90 to 1 lakh வந்துடும். சிமிலரான ப்ரைஸில் ASUSலேயே வந்து டஃப் சீரீஸில் வந்து கேமிங் லேப்டாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 40-50 பேஸ் பண்ண லேப்டாப்ஸ் இருக்குது. பட்ஜெட் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இதே சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு அந்த 60,000 ருபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயே வந்து கிடச்சிடும். இந்த TUF T500 டெஸ்க்டாப் வந்து ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக இருக்கட்டும், டெய்லி யூசேஜ் அண்ட் கேஷுவல் கேமிங்க்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. யாராச்சும் வந்து மிட் கேமர்ஸ் வந்து 1080p கேமிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ், ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் காம்பேக்டான டெஸ்க்டாப் பார்க்குற யூசர்ஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடிய டிவைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டில் வந்து டெஸ்க்டாப் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு RTX 4050 பேஸ் பண்ண கஸ்டம் மேடு PC பில்டே வந்து நம்மளால் பண்ண முடியும். அரௌண்ட் 1 lakh வந்து நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணக்கூடிய PC வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய PC வந்து நம்மளால் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ASUSலேருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இதுலேயே வந்து நிறைய அப்கிரேட்ஸோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எந்த மாதிரி அப்கிரேட்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேல் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும். இந்த PC பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து நீங்கள் 60 to 1 lakhல வந்து கேமிங் லேப்டாப்ஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ASUSலேயே வந்து ஒரு சில மாடல்ஸுமே வந்து இருக்குது. நம்ம டெலிகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனல்லையுமே வந்து நீங்கள் ASUS TUFன்னு டைப் பண்ணிங்கனாலே வந்து கேமிங் லேப்டாப் டீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து நான் டேக் பண்ணுறேன், தேவைப்பட்டுன்னா செக் பண்ணி பாருங்கள். அரௌண்ட் 60,000 வந்து டஃப் கேமிங் F16 லேப்டாப் இருக்குது. 4 5 210H ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணது. RTX 3050 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து அந்த வித் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு வந்து அரௌண்ட் 60,000 வந்து கிடைக்கும். அண்ட் ASUSலேயே வந்து டஃப் A15 இருக்குது. ரைசன் பவர் பண்ண லேப்டாப், இதுவுமே வந்து RTX 3050 பேஸ் பண்ணது தான். பட் லெஸ் தென் 60,000 வந்து கிடைக்கும். ஒருவேளை RTX 4050 பேஸ் பண்ணது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 70 to 75,000 வந்து நமக்கு ASUS TUF A15 லேப்டாப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வியூ ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து டேக் பண்ணுறேன், தேவைப்பட்டுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு டீசெண்டான கேமிங் PCயாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த PC பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ASUS TUF.